மிதப்பதும் ஓர் அழகுதான். செம்பவள இதழ் வெடித்து சிந்துகின்ற மலர் எடுத்து சேர்த்து கொடுப்பதும் அழகுதான். வருக வருக தேடி வந்த செல்வமே, நீ வாழ்க வாழ்க தெய்வம் போல என்றுமே. வருக திருமகளின் முதல் மகளே. என்ன விஷயம்? ரிப்பேர் விட்டு இந்த வண்டியை கிட்ட எடுத்துட்டு போறானே, எங்கேயாவது போய் மோதிடுவான். தயவு செய்யுங்க. சரி சரி உட்காரு. சரி எப்படி பாத்தியா? நல்லா இருக்கியா? எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி போகுது வண்டி? நல்லா போகுது. நான் கொஞ்சம் ஓட்டுறேன். கொஞ்சம் இரு, அதுக்குள்ள அளவு அவசரப்படுறேன். எனக்கே தெரியல. தெரியலையா? வேற வண்டியில ஓட்டி இருக்குன்னு சொன்னீனே. பிரேக் எங்க இருக்குன்னு தெரியல. பிரேக் எங்க இருக்குன்னு தெரியலையா? ஐயோ யோ டென்ட் எடுத்துட்டு வர்றீங்க. நான் எங்க எடுத்துட்டு வரேன்? அதுவே இல்ல கூட வருது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சந்தீரா, பயமா இருந்தா என்ன இறுக்கி கட்டி பிடிச்சுக்க. சந்தீரா, ஏன் நான் மாத்திரம் ஓட்டிட்டு இருக்கேன், நீயும் ஓட்டி பழகு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஓட்டுறது? இப்ப நான் மாத்திரம் என்ன புரிஞ்சுக்கிட்டா ஓட்டிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, என்ன புடி. வா கிட்ட வா. அப்படி கிட்டா ரோட்ல யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா ஒன்னும் கவலையே படாத. கண்ணை மூடிக்க, உடனே கிராஸ் பண்ணிடுவேன். என்ன இல்ல சரிங்க புடி. கிட்டா கிட்டா ரோட்லயும் போ கிட்டா. ஏதோ பள்ளத்துல போற மாதிரி இருக்கு. இதுக்கே பயப்படுறிய? இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிச்சதுன்னா மேல போவோம். அப்ப பாரு ஜெம்முன்னு இருக்கும். ஐயோ உன்னை நம்பி வந்தனே. ஏதோ மோட்டர் பைக் வர மாதிரி இருக்குன்னு வளராத. யாரோ பம்பு செட்டை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறான். ஏன் நீதான் வளர? மோட்டர் பைக் தான் பின்னால வருது. இப்ப நிறுத்த பாரு இல்லையா? நிறுத்தல. எப்படி நிறுத்தல? பிரேக் கிடைச்சிருச்சா? யாரு மேலயும் மோதி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் என்ன செய்வேன்? என்ன அந்த மோட்டர் பைக்காரன் போயிட்டானா பாரு. மோட்டர் பைக்காரன் திரும்பி வராம போகுது. ஏன நாம போகும்போது அந்த டென்ட் இங்கேயே இருந்தது. இப்ப எப்படி அங்க போச்சு? போயிட்டா போடுங்க. போயிட்டா போயிட்டா. எங்க வர? ஏங்க முதலாளி வந்திருக்காரு. எமதாரியா? ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? ஓடிடு ஓடிடு. பையன் எடுத்துக்க. என்ன வண்டி மட்டும் இருக்க, ஆளை காணா? என்ன எல்லாம் ஒரே குதிரை இருக்க? ஒருவேளை வண்டி தானே வந்துருச்சேன். இல்ல ஆள் எடுத்து வரும்போது நான் நேரம் பார்த்தேன். அப்ப ஆளு தப்பிச்சுட்டு போயிருக்கான்.
இது எப்படி முடியும்? நம்ம பின்னாலே வராமே. எங்க ஓடுற? நில்லா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். முதல்ல கையை கூட. எதுக்க கையே? ஆமா, இந்த வண்டி ஓடாம கிடந்த வண்டி எப்படி ஓட்டுன? ஓடாத வண்டியா? ஆமா. என்னையா நீ எப்பயா சொல்ற? நான் ஆளை வேற கோட்டை விட்டுட்டு காயிலாங்கட வண்டி அது. ஆமாப்பா, இந்த சனியில ஒளிச்சு கட்டலாம்னு ஒருத்தனுக்கு விலை பேசி வச்சிருந்தேன். அவன் வாங்க வர நேரத்துல இது ஓடல, அதனால வந்தவன் திரும்பி போயிட்டானப்பா. விலைக்காது? ஆமா. காசுக்கா விக்க போற? பின்னாடி போய்ப்பாங்க. இந்த பேரிச்சம்பளத்துக்காக நினைச்சேன். இது என்ன விலை? 300 ரூபாய். 300? நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறியா? ஆமா. அடி அடியா பணத்துல பணம். வேலு, நீ செய்யறது நல்லா இருக்காப்பா? அட விஷயத்தை சொல்லப்பா. இவனை பேர சொல்லி மாட்டி வச்சுட்டு ஒரு வாரம் சஸ்பெண்ட் ஆச்சு, சம்பளமும் கட் ஆச்சு. அட போப்பா, அவன் போய் முட்டாத்தனமா மாட்டிட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? இத போய் ரொம்ப பெரியசா சொல்ல வந்துட்டியே. நேத்து வந்த அந்த ராஜப்பையன் அத்தனை டிரைவர்ஸையும் கண்டக்டரையும் ஆட்டி வைக்கிறான். இதை எவனாவது கேட்டீங்களா இல்ல கண்டிச்சீங்களாப்பா? நீ ஒருத்தன் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஏன்டா எல்லா டிரைவரையும் இருக்கிற? தப்பு பண்ணா எவனா ரிப்போர்ட் பண்ண மாட்டான். நாங்களும் தான் அதே லைன்ல போயிட்டு இருக்கோம். எங்க வண்டியும் கூட தான் ராஜ் செக் பண்றான். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உண்டா? அவனும் ஏன் மாதிரி ஆரம்பத்துல ஒரு கண்டக்டா வந்தவன் தான். அவனோட நடத்தையும் நாணயத்தையும் பார்த்து முதலாளியே ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அதை பார்த்து பெருமைப்படுறத விட்டுட்டு பொறுமைனா என்ன செய்யறது? விளங்குதுடா, விளங்குது. அந்த ராஜப்பையன் உங்களை அத்தனை பேர்த்தையும் கெடுத்து வச்சிருக்கிறான். கண்டக்டர் திருட சொல்றேன். சம்மதிக்கலாம், ஏதாவது ஒரு ஒம்பல மாட்டி வச்சோம். உனக்கு இதே தொழிலா போச்சு. ஏய், நீ ஒரு டிரைவர், நாங்களும் டிரைவர்கள் தான். ஆனா நீ செய்யற அக்கிரமத்தினால இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டிரைவர்களுக்குமே வீடா கெட்ட பேர். ஏன்டா இப்படி எங்க மானத்தை வாங்க? பேசாம ராஜினாமா எழுதி வச்சுட்டு வேற எங்காவது போய நாங்களாவது நல்ல பேரோட வாழ்ந்துக்கிறோம். அவங்க என்னப்பா பேச்சு வேண்டு கிடக்கு? இனிமே ஒழுங்கா வேலை செய்தா பாப்போம். இல்லைன்னா எல்லா டிரைவரும் சேர்ந்து இவன் துவைச்சு போடுவோம். அவ்வளவுதான். ஏய், என்னடா எல்லா டிரைவரும்? ஏய், உனக்கு கடைசியா சொல்லி வைக்கிறேன், இனிமேல் படந்து திருமல செய்த உன் எலும்பை நொறுக்கி விடுவேன். ஜாக்கிரதை. புறப்படுங்கடா, வாங்க போலாம். வா. என்னையாடா விரட்ட பாக்குறீங்க? யாரு யார விரட்ட முடியுங்கிற இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க. வேலு, என்ன யோசிக்கிற? எல்லாம் அந்த ராஜு பயல பத்தி தான். என்னமோ அன்னைக்கு அவன் வயித்துல அடிச்சிட்டுன்னு சொன்ன, இப்ப செக்கரா இருக்கானாமா? ஆமா, இப்போ அவன் ஏன் வயித்துல அடிச்சிருவான் போல் இருக்கு. நீயா இப்படி சொல்லறது? பேசாம இரு, எல்லாம் சரியா போயிரு. அனுபவத்துல இது மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். என்னங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா வராருங்க. வர சொல்லு. வாங்க சார், வாங்க உட்காருங்க. வண்டலூர் பக்கத்துல உங்க பஸ்ல ஏதோ கலாட்டா நடந்து பாசஞ்சர் எல்லாம் பயந்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானே? எஸ் சார். பஸ் வந்து சேர்ந்துச்சுங்களா? செக்கிங் இன்ஸ்பெக்டர் ராஜ் இல்லன்னா பஸ் வந்தே சேர்ந்திருக்காரு. இந்த ஆளுதான் இவ்வளவுக்கும் காரணம். ஐயோ ஐயோ சார், வேலுவையும் கோவிந்தனையும் கைய கால கட்டி பஸ் மேல படுக்க போட்டுருக்காங்க சார். ஹாய், நான் எல்லா கலாட்டா பண்ணிட்டு வெறப்பா நிக்கிறேன். நீ என்ன சாண்டாவா? ஏய், தொட்டா பேசுற.
கதவு கிட்ட நிக்க வேண்டிய பையன் கை தட்டா பேசுற. ஜாக்கிரதை, அனாவசியமா பேசாத. ஆமாயா, எங்கெங்க எவன் நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். நான் கதவு கிட்ட, நீ போலீஸ் கிட்ட. சார் உங்க முன்னாலே மிரட்டுறான். அன்னைக்கு பஸ்ல இடம் இல்லைன்னு சொன்னதுக்காக என்ன டாப்பு மேல அவரை கட்டி போடுற. இரு உன்னை என்ன செய்யற பாரு. சார், இவங்க ஆளுங்களும் பஸ்ஸ வழி மறைச்சு நிறுத்தி கலாட்டா பண்ணாங்க. பாசஞ்சர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. என்னையும் கண்டக்டரையும் டாப்பு மேல கட்டி போட்டு பஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் விசாரிச்சுக்கிறேன். சரி சார், கொண்டு வாப்பா. நான் வரேன் சார். முதலாளி. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரி. ஏப்ப ராஜு, உனக்கு டிரைவிங் தெரியுமா? சரிங்க, லைசன்ஸ் கூட இருக்கு, மெக்கானிக்ஸ் கூட தெரியுமே. முதல்ல சொல்லியிருந்தா உனக்கு டிரைவர் வேலையே தந்திருப்பேன். பரவாயில்லைங்க, கண்டக்டர் வேலை தான் காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு எழுதினேன். எப்படியோ பஸ்ஸ பத்திரமா சேதம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்து உன் மேல எனக்கு இருக்கு நல்ல அபிப்பிராயத்தை அதிகமாக்கிட்டேன். உங்க திருப்தி தான் என்னுடைய லட்சியம். வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது. வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது. மலையில் நதிகள் பிறக்கும், அக்கடலில் சென்றே கலக்கும். மனதில் ஆசைகள் சுரக்கும், அந்த மயக்கம் உறவை வளர்க்கும். வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது. பறவைக்கு வீதி வானம், இந்த பாவைக்கு வீதி நாணம். உறவுக்கு வீதி உள்ளம், அதன் உயர்வுக்கு வீதி எண்ணம். இதழோ நருந்தேன் கிண்ணம், அதன் எழிலை கூட்டுது கண்ணம். இளமை தீட்டிய வண்ணம், இது உமக்கே கிண்ணம். லவ் 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 லவ். வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியல்கள் மலருது. வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது. வணக்கம்.
உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் ஏற்றுக்கொள்ள என் விழிகள் மறுக்கின்றன. நெஞ்சமெல்லாம் அவன் எப்படி எல்லாமோ நம்ம காப்பாத்துறான். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை போல உண்மையும் தன்மையும் உள்ள ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா. இப்படிப்பட்ட ஆளுங்க நிர்வாகத்திலே தொழில் நடந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்டா நான் நினைச்சதை சொல்லிட்டேம்மா. ராஜுவுக்கு உயர்ந்த பதவி அவனுக்கு கொடுக்கணும். வேற என்ன, பேசாம அவரே மேனேஜர் ஆக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. ஏன் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துகிட்டு ஓய்வில்லாம உழைக்கிறீங்க? டபுள் கரெக்ட்மா. அவசியமான நேரத்துல அருமையான யோசனை சொன்னேன். நானும் கல்கத்தாவுல பிசினஸ் விஷயமா கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. இந்த இடைக்காலத்துல இங்க வேலையெல்லாம் கவனிச்சுக்க ராஜு ஒருத்தனாலதான் முடியும். வெரி குட். உன் இஷ்டப்படியே செஞ்சிடறமா? உன் சந்தோஷம் தானே? நான் வரட்டுமா? இதயத்தில் இருப்பவரே, ஏதோ இந்த ஏழையினால் முடிந்த உதவி செய்திருக்கிறேன். அதையும் இதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனா, வாங்க டீச்சர். என்னம்மா இது கவர் எடுத்து வச்சுக்கிட்டு? இந்த கவர்ல இல்ல, இந்த கவர்ல ஏதோ வாசனை வந்தது, அதை டெஸ்ட் பண்ணேன். நீ டெஸ்ட் பண்ணத கவரையா இல்ல என்னையா? என்ன டீச்சர் சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமா? என்கிட்ட நீ கேட்ட கேள்வியில இருந்து உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேத்து கண்ணு பேசிருக்கும், இன்னைக்கு கழுதான், நாளைக்கு நேராவே பேசிக்க போறீங்க. ஆமா டீச்சர், அந்த சந்தர்ப்பத்தை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். ஆண்டவன் காதல ஆசீர்வதிக்கட்டும். பாடத்தை ஆரம்பிக்கலாம். நேத்து மாதிரி இன்னைக்கும் குறுக்க கேள்வி கேட்க மாட்டியே டீச்சர்? பிளீஸ், இன்னைக்கு பாடம் வேண்டாம். ஏன்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நீ என்னைக்கு வருத்தமா இருக்கிறியோ அன்னைக்கே பாடத்தை வச்சுக்கலாம். நான் வரட்டுமா? மீனா, மீனா. ஐயோ, அப்பா வேற கூப்பிடாரு போல இருக்கே. அன்னாடும் கவரும் காரடே கொண்டா, மணி ஆர்டரே கொடுக்காத. ஆமா, அனுப்புனாத்தானே வரும். போச்சுக்காதப்பா. யாருக்கு? ராஜு அண்ணன் விட்டா வந்திருக்கு, அது நமக்கு இல்ல. எங்க இருந்து வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா? அப்படி இருந்தா தந்தியில அடிப்பாங்க. படிச்சு படிச்சு வேண்டாம். சி, அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்க கூடாது. அந்நியரா? அண்ணன் என்ன அந்நியனா? படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறானோ எழுதியிருக்கிறாளோ வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. பிரிச்சு படிச்சா என்ன? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பா மக இப்படி காய் எழுதியிருக்கிறா. இந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருப்பாங்க. ஆமாம், இதயத்தில் இருப்பவரே, அதுல என்ன தப்பு? இதயத்தில் இருப்பவரா? இதயம் என்ன வாடகை ஊடா? ஐயோ, எங்கேயோ போகுது. உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் என் விழிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஐயோ, வந்தாச்சா வந்தாச்சா, காதல் வந்தாச்சா? எப்படி சொல்வேன், எப்படி சொல்வேன்னு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அண்ணே, அடிச்சது சான்ஸ். ஐயாவுக்கு சான்ஸ் மேல சான்ஸ் அடிக்குது. என்ன சான்ஸ்? நான் முதல் தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க கண்டக்டர், ரெண்டாவது தடவை பார்க்கும்போது செக்கிங் இன்ஸ்பெக்டர், மூணாவது தடவை பார்க்கும்போது மேனேஜர் ஆனாலும் ஆகலாம். அப்புறம் இந்த ஏழை எங்க கவனிக்க போறீங்க? விஜயா, நீ ஏழைன்னு மட்டும் சொல்லாத. உங்ககிட்டேந்து நான் எதிர்பார்க்கிறது காதல் மட்டும்தான். அந்த காதலை பொறுத்தவரை என் கண்ணுக்கும் மனசுக்கும் நீ செழிப்பா இருக்கு. உன் தோற்றம் பசுமையா இருக்கு. அது மட்டுமா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அழகுங்கிற செல்வத்தை உடம்பு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு ஏழைன்னு சொல்லி பஞ்சா பாடுறேன். நீயா? யார் இது? கரடி. கரடியா? சிவ பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே? ஏய், நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெரிய அதிசயமா? காதலர்களுக்கெல்லாம் பார்க்க விட்டா வேற போக் கிடையாது. போலாங்க. போடா, நான் லவ் லெட்டரோட வந்திருக்கிறேன். ஒரே ஒரு லைன் இருக்கு, அதையும் படிச்சு. ஐயோ, என்ன காதல் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீங்க? ஏய், இங்க இருந்து போகல உதப்ப உன்ன. ராஜு, ஓ, இவ்வளவு தூரத்துல இருக்குதா? மகனே, மருமகனே, வாழ்க உங்கள் காதல், வளர்க உங்கள் காதல். இங்க இருந்து போக மாட்டேன். வருகிறேன்.
நான் போக வேண்டாமா? ஏய் போய் தொலையண்டா. இப்படியா கிள்றது? ஏய் மகன் ரொம்ப பலமா கிள்றானா? ஏய் நீ போயிட போறேன் இப்போ. என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வேற போடுது. அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்பம் போடா அப்படிங்கிறாரு. என்ன பண்றது? ச்சே, நமக்கே வம்பு. பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கே கவலை. ஐயோ மறுபடியும் கிள்றாரே, மறுபடியும் மூக்கத்திறாரு. வாழ்க வாழ்க, நல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும், பாக்கியவான். சந்திரா, ஏடா அன்னைக்கு அடி பொறுக்க முடியாம பஸ்ல இருந்து குளிச்சு ஓடி வந்தீங்க. ஆமாங்க. வெட்கக்கேடு. ராஜு ஒத்த பையன், அவன் அப்படியே அடிச்சு துவைச்சிருக்க வேண்டாம். ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு அந்த ராஜு பையனோட நீ மோதி பாரு, அப்ப தெரியும் அவன் பலம். வாய மூடான். உதப்பட்டு ஓடி வந்ததும் இல்லாம அவனுக்கு போர் மாலை வேற சுட்டுறீங்களா? டேய், எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறானே இடும்ப, அவனடா தியாகி. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம், நீ பேசாம இரு. இப்ப என்னடா செய்யறது அதை சொல்லு. அந்த முட்டா முதலாளி என் விரோதி ராஜுவுக்கு மேனேஜர் பதவி கொடுத்ததும் இல்லாம இன்னைக்கு அவன் வீட்டிலேயே விருந்து வேற கொடுக்கறான். என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என்ன வருமோ பொறுத்திருப்போம் பொறுத்திருப்போம். இருவர் மனதிலும் ஒரு உறவு, இதய வானத்தில் பொது நிலவு, காதல் வழியில் பொறுத்திருப்போம். என்ன வருமோ பொறுத்திருப்போம். அழகன் அழகன்
பெரியோர்களே, தொழிலாளர் நண்பர்களே, முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ராஜ் நிர்வாகத்துல நம்ம முருகப்பா மோட்டார் சர்வீஸ் ஒரு புதிய பாதையில போக போகுது. நிச்சயம் நமக்கெல்லாம் நன்மை உண்டு. இந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறதுக்காக நடனத்தையும் விருந்து ஏற்பாடு பண்ணேன். நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டு என்னை கௌரவிச்சீங்க, நன்றி. இப்போ ராஜு நம்ம மத்தியில ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. முருகப்பா மோட்டார் சர்வீஸின் உரிமையாளர் அவர்களே, தொழிலாளர்களே, தோழியர்களே, வணக்கம். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து எனக்கு பெருமை தேடி தந்த உரிமையாளர் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த நிறுவனத்துக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் தொழிலாளர்களாகிய உங்களுக்கும் நல்ல பலனையும் புகழையும் தேடித் தருவதுதான் நான் அவருக்கு காட்டும் நன்றியாக இருக்க முடியும். இதற்கு உங்கள் எல்லோருடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். டீச்சர், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? ஆமா, மறந்தே போயிட்டேன். இப்பவே வந்துடுறேன். ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெங்கால் வந்திருக்குங்க. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். இருங்க. என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா? இவ்வளவு நல்லா ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க கம்பெனிக்கு நீங்க மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டதுல எனக்கு தான் அதிகம் பங்கு சேரும். நான் தான் அப்பா கிட்ட. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. லெட்டர் கிடைச்சதா? எந்த லெட்டர்? நான் ஒரு கவர் போஸ்ட் பண்ணியிருந்தேனே. கிடைக்கலையே. என்ன அப்படி சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்க என்ன எழுதிருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லுங்க. நீங்க மேனேஜர் ஆனதுக்காக உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்றேன். வணக்கம். மட்டுமா? மீனா, என்ன எதுக்காக சீக்கிரமா வர சொன்ன? காரணமா தான் வர சொன்னேன். டீச்சர், உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? என்ன அப்படி கேக்குற? எனக்கு என்ன அவ்வளவு மறதியா? அதை போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆனா அது அவரு கைக்கு கிடைக்கலையாமே. அப்போ அட்ரஸ் தவறா இருக்குமா? வேற எதுலயும் தவறு ஏற்படுறது சகஜம். ஆனா இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரையிலும் எந்த தவறும் ஏற்படாது. ஒருவேளை நீங்க போஸ்ட் பண்ண மறந்துருக்கலாம். இல்லைன்னா தயவு செய்து அப்படி நினைக்காத. போயும் போயும் உன் காதல் விஷயத்திலேயே நான் குறுக்கிடுவேன். ஒரு பெண் ஒருத்தரை காதலிக்கும் போது அந்த காதலுக்காக இன்னொருத்தி ஆசைப்பட்டா துன்பம் மட்டும் இல்ல மீனா, தோல்வியும் உண்டாகும்னு எனக்கு நல்லா தெரியும். மீனா, அந்த கவர் மேல அந்த அட்ரஸ் கூட நான் பார்க்கலாமா? சத்தியமா சொல்றேன், அது அப்பவே போஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நம்பு. இதுக்காக ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லை, சும்மா கேட்க வேண்டியதுக்காக கேட்டேன். தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கால் அவரே மறந்துட்டு எங்கேயாவது வச்சிருந்தாருன்னா. சரி டீச்சர், போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. போயிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அதிகமா டயர் தேய்மானம் இல்லாம பஸ் ஓட்ட டிரைவர்களுக்கு 200 ரூபாயும், வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவை குறைச்சு காண்பிக்கிற டிரைவர்களுக்கு 300 ரூபாயும், பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு 500 ரூபாயும் பரிசு கொடுக்கிறதா முடிவு செய்திருக்கோம். இந்த பரிசு தொகையை நம்ம கம்பெனியினுடைய வருஷாந்திர விழாவில் போனஸோட சேர்த்து கொடுக்கப்படும். இது உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான திட்டங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து ஹாரன் கொடுத்து அவர்களை தொல்லப்படுத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்ல இருந்து பலதாய் வைத்து மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும்
தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒண்ணு சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமாக உழைக்கணும். நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கணும். சார், நீங்க கனவு காண்றது நியாயம். அந்த கனவை நனவாக்குறது எங்க கடமை சார். ரொம்ப மகிழ்ச்சி. ராஜி சார், அருமையான திட்டம்ப்பா. அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்த பாரு, என் நெஞ்சையே தொட்டுடுச்சு. நானும் வண்டி எடுத்த நிலையிலேருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும்? எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் சார். இந்த பாருப்பா ராஜி, இந்த சீட்ல இருந்து நீ எதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வியாபார விஷயமா நான் கல்கத்தாவுக்கு போக வேண்டி இருக்குதுன்னு. ஆமா, அது சம்பந்தமா நான் ரொம்ப கவனிக்கணும். நான் வரட்டுமா? ஏமா மீனா, நான் உனக்கு செய்யட்டுமா? என்னப்பா? உங்க மாமாவுக்கு தந்தி கொடுத்து உன் அத்தையை வரவழைச்சா நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் உனக்கு துணையா இருக்குல்லமா? எதுக்குப்பா? வேண்டாம். நான் என்ன சின்ன குழந்தையா? சந்திரா தான் கூடவே இருக்காளே. என்னங்க நீங்க? நான் தான் பாப்பா கூடவே இருக்கிறேனே, நான் பாத்துக்க மாட்டேனா? சரிம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்கய்யா. இல்ல பாப்பா? அதோட டீச்சர்மா வேற தினமும் வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே கம்பெனி இருக்கு. ஏதேனும் தேவைன்னா போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அம்மா, நீ கம்பெனின்னு சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன? ராஜு மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே மாறி போச்சுமா. அவன் எவ்வளவு அழகா இருக்கிறானோ அதே மாதிரி நிர்வாகத்தையும் அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறான். என்ன ஒழுங்கு, என்ன சட்ட திட்டம். சந்திரா, அப்பாவுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வண்டியில எடுத்து வை. போ. சரி பாப்பா. ஷேவிங் சட்டை மறந்துடாதம்மா. நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேன்யா. அப்பா. என்னம்மா? அப்பா. என்னம்மா? வந்து சொல்லு. நான் ஊர்ல இருந்து வரப்போ புலி, கரடி, சிங்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்து சொல்ல வெக்கமாவும் இருக்கு, அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. பயப்படாதம்மா, சொல்லுமா. வந்து உயர்வு தாழ்வு நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க இல்லையா? ஒரு காலம் பொருட்படுத்த மாட்டோமா. அப்படி இருந்திருந்தா கண்டக்டரா வந்த ஒருத்தங்கிட்ட என் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டையே ஒப்படைப்பனா? கண்டக்டர், செக்கிங் இன்ஸ்பெக்டர், மேனேஜர், அடுத்த ப்ரமோஷன் என்னப்பா? ஏமா, மேனேஜிங் டைரக்டர் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு சொல்லுமா, சொல்லு. உங்க மருமகனா கூட வரலாம் இல்லையா? மீனா, மீனா, மன்னிக்கணும்ப்பா. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், உங்க எண்ணத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்தபடி நடந்துக்குவேன். மீனா, ஏற்கனவே என் மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டுப்பா. அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாகவா? ஆமாம்மா. ராஜு மட்டும் இதுக்கு சம்மதிச்சுட்டா உனக்கு ஒரு நல்ல கணவர் மட்டும் இல்லம்மா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு நல்ல மேனேஜிங் டைரக்டரும் கிடப்பாருல. இத பாருமா, நான் ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல உன் கல்யாண காரியத்தை கவனிக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாமா? சரிப்பா. ஹலோ, 42344. யார் வேணும்? நீங்களா? அப்படி இருங்க. 1101. யாருமா? அவருதான்ப்பா. அவருன்னா யாருமா? அவருதான்ப்பா. யாருமா? உங்க வருங்கால. ஹலோ ஹலோ ராஜுவா, என்னப்பா விஷயம்? இல்ல இல்ல, நீ ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நான் வீட்டுல இருந்து நேரா வந்துடுறேன். வெரி குட். மீனா, காடா துணியில தைக்கிறதுக்கு பதிலா இந்த காரை வாங்கிட்டேன். என்ன விலையா கொடுத்த? அத பத்தி இப்ப என்ன, இனிமே தானே காசை கொடுக்கணும். ஐயோ, அன்னைக்கு இந்த டென்ட்ல போன வண்டியில இது. ஏன் பயப்படுற? ஒருத்ததான் நேரா சமய கட்டிலே கொண்டு போய் விடுறான். டென்ட்ல தானே போச்சு இது. வாயா டப்பா. டப்பா பழகிறதுக்கு உங்களுக்கு சவர்லையா கொண்டுருவாங்க. ஏய், டப்பாவா இது? காதல் விமானம். ஐயோ, லவ் பிளேன். பாட்டு பாட்டு. நீ வண்டி கத்துக்கவானா? ஏறு. ஆமா, கத்துக்கணும். எப்படி? அந்த பக்கம் போகாத. அந்த கதவை திறந்தா நீ சீட் பிடிப்போம்.